அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்து சாஸ்திரத்தில் எலுமிச்சம்பழம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பழமாக கருதப்படுது. இந்த எலுமிச்சம்பழம் பல்வேறு விதமான மந்திர வேலைகளுக்கும் சூட்சும வேலைகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க. வியாபார கடைகளில் கண்ணாடியில் போட்டு இந்த எலுமிச்சம்பழம் வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க? வீட்டில் வாசுப்படியில் மஞ்சள் மற்றும் குங்குமம் தடவி வைப்பாங்க. இதனால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும்? தனிப்பட்ட ஒரு நபருக்கு எலுமிச்சம்பழத்தில் கற்பூரம் வச்சு சுற்றி போடுவாங்க. காளியம்மன் கோவிலில் வண்டி வாகனங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு கட்டுவாங்க. இதனால் செய்வதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும்? ஏன் இந்த எலுமிச்சம்பழத்தில் இவ்வளோ சக்திகள் வல்லமைகள் இருக்கு? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. எலுமிச்சம்பழத்தை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த உலகத்தில் நிறைய பழங்கள் இருந்தாலும் எலுமிச்சம்பழம் மிகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முக்கனின்னு சொல்லக்கூடிய மா, பலா, வாழை இது அமிர்தம் போல சுவை இருந்தாலும் இந்த 3 பழத்திலும் ஒரு குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாம்பழத்தில் வண்டு என்ற ஒரு குற்றமும், பலாப்பழத்தில் வியர்வை என்ற ஒரு குற்றமும், வாழைப்பழத்தில் புள்ளி நோய் என்று சொல்லக்கூடிய ஒரு குற்றமும் இருக்குது. இது போல் குற்றங்கள் இருப்பதால் எதற்கும் இல்லாத ஒரு சிறப்பு, ஒரு தனித்துவம் இந்த எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. அதனால் தான் இந்த எலுமிச்சம்பழத்தை தேவக்கனி அப்படின்னு சொல்கிறாங்க. அமிர்தம் போல சுவை தந்தாலும் இந்த முக்கனிகள் செய்ய முடியாத பல அற்புதமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்தால் செய்ய முடியும். மந்திரம், தந்திரம், தாந்திரீகம், பில்லி, சூன்யம் இது போல் பல அமோகமான விஷயங்களை புளிப்பான சுவை கொண்ட இந்த எலுமிச்சம்பழம் செய்வதால் இதற்கு தேவக்கனி என்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பு பெயரும் உண்டு. இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலுமிச்சம்பழத்திலிருந்து ஜிங்க், காப்பர், அதாவது செம்பு சொல்லக்கூடிய அந்த காப்பரும் ஜிங்க்னு சொல்லக்கூடிய அந்த 2 மெட்டல்கள் வச்சு நம்ம கரண்ட்டே எடுக்கலாமா. எலுமிச்சம்பழம் ஒரு பேட்டரி போல் செயல்படும் அப்படின்றாங்க. இந்த எலுமிச்சம்பழத்திலிருந்து 7லிருந்து 10 வரைக்கும் ஒரு வோல்ட், அந்தளவுக்கு வோல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. மேலும் இந்த எலுமிச்சம்பழத்தில் பார்த்திங்கன்னா சிட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் உள்ளது. இந்த ஆசிட் என்ன பண்ணுன்னா அழுக்கு, அசிங்கன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை அழுக்கக்கூடிய, சுத்தம் செய்யக்கூடிய வல்லமை கொண்டது. இந்த அளவுக்கு சிறப்பும் சக்தியும் பெற்றதான் இந்த எலுமிச்சம்பழம். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜியை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பேட்டரி மாதிரி செயல்படுது. அதாவது ஒரு சக்தியை தனக்குள்ளே கிரகித்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். எலுமிச்சம்பழம் அதில் இருக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்தை சுற்றியுள்ள எதிர்மறையான விஷயங்களை விலக்கியும் நேர்மறையான விஷயங்களை ஈர்த்தும் தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் கந்திஷ்டிக்கு எலுமிச்சம்பழத்தையும் மாந்திரிகத்துக்கும் எலுமிச்சம்பழத்தையும் அதிகமாக பயன்படுத்துவார்கள். ஒரு விஷயத்தை ஈர்க்கவும் விலக்கவும் இது அதீதமாக செயல்படும். மேலும் இந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டு தலைவாசல் வைப்பதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தனிப்பட்ட ஒரு நபருக்கு ஏற்படக்கூடிய கந்திஷ்டியை இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு நீக்கலாம். எலுமிச்சம்பழத்தை எடுத்து வலப்பக்கம் இடப்பக்கம் 3 முறை சுற்றி வீதியில் இதை வச்சிருவாங்க. இல்லைனா காளி கோவிலுக்கு சென்று காளி தேவனை வழிபட்ட பிறகு அங்கே எலுமிச்சம்பழம் வாங்கி தலையை சுற்றி கீழே போட்டு காலில் அமுத்துவாங்க. ஸோ இது போல் செய்வதன் மூலம் தனிப்பட்ட ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய கந்திஷ்டி விலகும். இதுவே ஒரு வீட்டிற்கு இருக்கக்கூடிய கந்திஷ்டி, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் விலக்குவதற்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த விஷயங்கள் செவ்வாய், வெள்ளி இந்த தினங்களில் செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்தை வருகின்ற வெள்ளிக்கிழமை நீங்கள் எடுத்துடணும். வெள்ளிக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா அடுத்து வருகின்ற செவ்வாய்க்கிழமையில் இதை நீங்கள் எடுத்துடணும். எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு கால்படாத இடத்துல நீங்கள் போட்டலாம். நீங்கள் குப்பை தொட்டியில் கூட போடலாம், ஒன்றும் தவறில்லை. எந்தவித மாசும் இல்லாமல் குற்றம் இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் அதிகமாக புள்ளிகள் இருக்கக்கூடாது, எங்கேயும் அழுகி இருக்கக்கூடாது, அடிப்பட்டு கண்ணிப்பே இருக்கக்கூடாது. ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழங்களை இது போல கந்திஷ்டிக்கு எடுத்துக்கொள்வது நல்ல பலனை தரும். இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து சரி பாதியாக கட் பண்ணி ஒரு பாதியை குங்குமத்தில் நன்கு தோய்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு பாதையை மஞ்சளில் நன்கு தோய்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். குங்குமம் என்பது சக்தியை குறிக்கும், மஞ்சள் என்பது லட்சுமி கடாட்சத்தை குறிக்கும். வீட்டிற்கு வரக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை தடுப்பதற்கு இந்த குங்குமமும், வீட்டில் நேர்மறையான விஷயங்கள், செல்வம், சகல சௌபாக்கியங்கள், சுபமங்கல விசேஷங்கள் நடப்பதற்கு தேவையான சக்திகளை வரவேற்பதற்கு இந்த மஞ்சளும்
நமக்கு உதவியாக இருக்கும். தலைவாசலில் இதை நீங்கள் வைக்க வேண்டும். குழந்தைங்க எடுப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் தள்ளி எட்டாத அளவுக்கு நீங்கள் வைக்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், வீட்டை நோக்கி வரக்கூடிய கந்திஷ்டிகள் இது தடுக்கும். மேலும் நல்ல விஷயங்களை, சுப விசேஷங்கள் தரக்கூடிய அதிர்வுகளை இது அதிகரிக்கும். இது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்வதன் மூலம் இதனுடைய பலன்களும் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். பெரும்பாலும் கடைகளிலும் சரி, வீடுகளிலும் சரி, கண்ணாடி டம்ளரில் எலுமிச்சம்பழம் போட்டு வைப்பாங்க. எலுமிச்சம்பழம் அன்று நீர், இது ரெண்டுமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள். நீரின்றி அமையாது உலகு, அந்தளவுக்கு ஒரு வல்லமை வாழ்ந்தது. எலுமிச்சம்பழம்னாலே அதில் எதிர்மறை எண்ணங்களை விளக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சந்திராஷ்டம் அப்படின்னா அன்றைக்கி எந்த ஒரு புது விஷயங்களையும் செய்யக்கூடாது, நம்ம அதிகமாக பேசக்கூடாது அப்படின்னு ஜோதிடங்களை சொல்லுவாங்க. எப்படி நம்ம பேசாமல் இருக்க முடியும்? ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க முடியாது இல்லையா? ஆனால் அந்த சந்திராஷ்டமத்தையே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஜெயிச்சிடலாம் அப்படின்னுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கந்திஷ்டி, உங்கள் மேலே அதிகமான பொறாமை ஏன்னா இருந்துச்சு அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுருந்தோம்னா சரியாயிடும் அப்படின்னுவாங்க. இன்னும் பல விஷயங்களை, சிறப்புகளை எலுமிச்சம்பழத்தை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். தண்ணீரும் இதே போல் பல சிறப்பு குணங்கள் கொண்டது. தண்ணீர் நம்ம சாமி கும்பிடும்போது கற்பூரத்தை குளிர விடும்போது நீரை விட்டு குளிர விடுவோம். அந்தளவுக்கு கடவுளே சாந்தப்படுத்தக்கூடிய வல்லமை தண்ணீருக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் ஒன்று சேரும்போது எந்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும். கண்ணாடி டம்ளர் ஒரு தெளிவான ஒரு விஷயம். அது உள்ள என்ன இருக்கோ நம்மளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டோம். கண்ணாடி டம்ளரில் தண்ணி போட்டு எலுமிச்சம்பழம் வைக்கும்போது அது என்ன பலன், இது செய்கிறதால நல்லதா கெட்டதா, இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை சார் இது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி, நம்பிக்கை ஒன்று இருந்தால் மனிதனுடைய வாழ்க்கை கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு மனிதனுக்கு பலம் நம்பிக்கை, யானைக்கு பலம் தும்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கடைகளிலும் சரி, வீடுகளிலும் சரி, இந்த கண்ணாடி டம்ளரில் எலுமிச்சம்பழம் வைக்கும்போது அந்த எலுமிச்சம்பழம் கொஞ்சம் மேலே மிதங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த நாள் உங்களுக்கு தொழில் பண்ணுற இடமாக இருந்தாலும் சரி, இல்லை வீடாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும், கொஞ்சம் முன்னேற்றமான நாளாக இருக்கும். அந்த நாள் உங்களுக்கு உயர்வாக இருக்கும், ஒருபடி முன்னேறிட்டு இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். இயல்பான நாளை விட அந்த நாள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை எலுமிச்சம்பழம் தண்ணீருக்கு கீழே முழுகி இருந்துச்சு அப்படின்னா சாதாரணமான ஒரு நாள், ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை சாதாரணமாகவோ இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் கண்ணாடி டம்ளரில் எலுமிச்சம்பழம் வைத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள், பலன்களும். இது வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம். எலுமிச்சம்பழம் கந்திஷ்டியை போக்கக்கூடியது, தண்ணீர் ஒரு இடத்த குளுமைப்படுத்தக்கூடியது, ஒரு பரிசுத்தமான ஒன்று. நம்ம தெய்வமாகவும் வணங்குகிறோம் தண்ணியை. ஸோ தாராளமாக வைக்கலாம். கண்ணாடி டம்ளரில் வச்சா இன்னும் சக்தி தான். எலுமிச்சம்பழத்தை கண்ணாடி டம்ளரில் தண்ணியில் வச்சா அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் பலன்களும் இதுதான். எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திர பலன்கள், சாஸ்திர சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு இப்போ தெளிவாக பார்ப்போம். எலுமிச்சம்பழத்தை செடியிலிருந்து பறிக்கணும். அது காயாக இருந்தாலும் சரி, இல்லை ஓரளவுக்கு பழுத்த பழமாக இருந்தாலும் சரி, நல்லா பளபளப்பாக இருக்கும். அந்த பளபளப்பு தன்மை பாதரசம் தன்மை அப்படின்னு சொல்லலாம். அந்த பாதரச சத்து, அந்த பாதரச திரவம் அதுக்கு கொடுக்குறது. அந்த பாதரச தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா கதிர்வீச்சுகளை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான கதிர்வீச்சுகள் இது தடுக்கும் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான கதிர்வீச்சுகள், எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான நினைவுகள், எண்ணங்களை தடுக்கக்கூடிய வல்லமை இந்த எலுமிச்சம்பழ கதிர்வீச்சுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பாற்றல் கொண்டதாம். மேலும் குழந்தைகள் அதுவும் குறிப்பாக படிக்கின்ற பிள்ளைகள் எலுமிச்சம்பழம் விதைகளை சேமிப்பதன் மூலம் கல்வியின் நல்ல ஞானமும் ஆர்வமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த எலுமிச்சம்பழத்துடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றலை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது. அதனால தான் கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழத்தை வைக்கிறாங்க. அது குலதெய்வம் கோவிலாக இருந்தாலும் சரி, அம்மன், மிகவும் உக்கிரமான தெய்வங்கள் அல்லது தேவதைகள் இருக்கக்கூடிய கோவில்களில் கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களிடம் எலுமிச்சம்பழம் வைக்கப்படும். அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம பிரார்த்தனை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கையில் கொடுப்பாரு. அதை நம்ம வீட்டு எடுத்துகிட்டு பூஜையில் வைக்கலாம். அந்த தெய்வத்தினுடைய சக்தி அப்படியே நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். நமக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இந்த எலுமிச்சம்பழத்தில் காஸ்மிக் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. அதனால தான் தெய்வங்கள் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கும் தெய்வீக சக்தியை, அந்த நேர்மறையான ஆற்றலை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய வல்லமை இருப்பதனால தான் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் பூஜையில் வைங்க, உங்கள் வீட்டில் வைங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள், பில்லி, சூனியம், ஏவல், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தைகள் விலகும், அகலும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல தடைகள் வரும். அதில் முதல் தடையை எதை சொல்லுவாங்க தெரியுமா? நம்முடைய மனம் தான். நம்ம ஒரு விஷயம் செய்ய முயற்சி பண்ணும்போது அது தப்பாயிடுமோ, அது நம்மளால் செய்ய முடியாதோ, அதனால் இவ்வளோ பிரச்சனை வருமோ அப்படின்னு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் சிந்திப்போம், கற்பனை செய்வோம். நம்மளை நாமளே அதிகமாக ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடுவோம். இது போல் நெகட்டிவான விஷயங்கள்
விஷயங்களை தடுக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்துக்கு அந்த அளவுக்கு விசேஷமான சக்தி கொண்டது. நமக்குள் வரக்கூடிய தவறான சிந்தனைகள், தவறான கற்பனைகள், தவறான எண்ண அலைகளை கட்டுப்படுத்தி நேர்மறையான அலைகளாக மாற்றி நல்ல விஷயங்களாக நமக்குள் புகுத்தி அந்த விஷயத்தை உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு. சில நேரங்களில் நம்ம அறியாமலே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் இருந்து தவறான விஷயங்கள் நம்முள் பதிந்து கொள்ளும். அதாவது ஒரு சிலர் நெகட்டிவான விஷயத்தை பேசுவாங்க, அந்த சம்பவத்தை நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு விபத்தையோ ஒரு தவறான ஒரு செயலையோ அந்த விஷயம் நம்ம மனசில் பதிஞ்சுன்னா அது தொடர்ந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்போம், அதை நினச்சி பயந்துகிட்டே இருப்போம். இதனாலே மனநோய் ஏற்பட்டு உடல் நோயும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இதுபோல் சூழ்நிலையில் எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வலதுபுறம் 3 முறை இடதுபுறம் 3 முறை சுற்றி நீங்கள் கடாசினீங்க அப்படின்னா அந்த எதிர்மறையான சிந்தனைகள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கோவிலிலிருந்து தரக்கூடிய எலுமிச்சம்பழத்தை நீங்கள் ஏதாவது வேலைக்கு வெளியூர் சொல்லும்போது எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அற்புதமான சக்தியை தருமா. பொதுவாகவே நீங்கள் எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வெளியூருக்கு செல்லும்போது எந்தவித காரிய தடையும் ஏற்படாதான். உங்களுடைய சிந்தனையில் அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய வல்லமையும் உத்வேகத்தையும் அந்த எலுமிச்சம்பழம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம் நடக்காதோ, அந்த விஷயத்தில் அப்படி பாதிப்பு ஏற்படுமோ, அவன் எவனா ஒருத்தர் இப்படி கேள்வி கேட்பானோ, இது போல தவறான சிந்தனைகள் எழாமல் இந்த எலுமிச்சம்பழம் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது நவகிரக காயத்ரி மந்திரம் உச்சரிக்கிறீங்க, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய மூல மந்திரத்தை உச்சரிக்கிறீங்க, ஏதாவது கடவுளுடைய நாமத்தை தொடர்ந்து 108 முறை உச்சரிக்கிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளுடைய அதிர்வெண்கள் சக்திகளை இந்த எலுமிச்சம்பழம் தன்னுள் சேமித்து வைத்துக் கொள்ளும். இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துட்டு ஒரு வேலைக்காக போகிறீங்க, ஒரு செயலை செய்வதற்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த செயல் எந்தவித காரிய தடையும் இல்லாமல் வெற்றியுடன் முடியும். மென்மேலும் அந்த செயலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுக்குள் நல்ல ஒரு உத்வேகத்தையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு ஆற்றலையும் இது தரும். பொதுவாகவே இந்த எலுமிச்சம்பழம் மனிதனுள் இருக்கக்கூடிய மனநோயையும் வெளியே இருக்கக்கூடிய பேயையும் நீக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டது. சில பேருடைய வீட்டில் தொடர்ந்து சண்டைகள் இருக்கும், பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நோய்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், காரிய தடைகள் ஏற்படும், தொழில் எந்தவித முன்னேற்றமே ஏற்படாது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 11 அல்லது 12 எலுமிச்சம்பழத்தை வன துர்க்கை அம்மன் கோவிலுக்கோ அல்லது ரொம்ப உக்கிரமான தெய்வங்களுக்கோ அம்மனுக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி மீண்டும் வலப்புறம் 3 முறை இடப்புறம் 3 முறை சுற்றி சூளத்தில் நீங்கள் குத்தணும். இன்னொரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து மறுபடியும் வலப்பக்கம் 3 புறம் இடப்பக்கம் 3 புறம் சுற்றி உங்களுடைய குதிக்காலில் போட்டு நல்லா மிதிக்கணும். அது குறிப்பாக இடது குதிக்காலில் மிதிக்கணும். இடது குதிக்காலில் மிதிக்கும் போது தான் தீய சக்திகள் அது வழியாக வெளியேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய மனநோயும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளான பொறாமை, கந்திஷ்டி, பில்லி, சூனியம், யாவல் இது போல எந்த ஒரு எதிர்மறையான விஷயங்கள் அனைத்தும் தடுக்கக்கூடிய வல்லமை இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு. இந்த அளவுக்கு விசேஷம், இந்த அளவுக்கு சிறப்பு, இந்த அளவுக்கு அதீத சக்தி வாய்ந்த எலுமிச்சம்பழத்தை நிலவாசலில் கட்டி வைத்தால் எந்த அளவுக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை தடுக்கும் அப்படின்னு பாருங்கள். அந்த அளவுக்கு நேர்மறையான ஆற்றலை தரக்கூடிய வல்லமை இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் அறிவியல் ரீதியாக என்ன சொன்னாலும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை எந்த ஒரு தடையும் இல்லாமல் காலம் கடந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வராங்க. நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக நம்புகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலன் அதீதமாக இருக்கும். இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு கந்திஷ்டி சுற்றி போடுவாங்க, கோவிலில் விளக்கேற்றுவாங்க, கோவிலிருந்து தரக்கூடிய எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை உடனே சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு சக்தியும் கிடைக்கும். எலுமிச்சம்பழத்தை கொண்டு நீங்கள் தினமும் உங்களை கந்திஷ்டி சுற்றி போடுவதன் மூலம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகும். எலுமிச்சம்பழத்தை மாலையாக போட்டு நீங்கள் தியானம் செய்வதன் மூலம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தீய சக்திகள், தீய எண்ணங்கள் குறையும். இதுபோல் பல்வேறு விதமான சக்திகளையும் நன்மைகளும் இந்த எலுமிச்சம்பழம் நம்மளுக்கு தருது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து நீங்கள் கந்திஷ்டி கழிப்பதும் மற்றும் வியாபாரத்திற்கான முன்னேற்றமான ஒரு விஷயத்தை செய்வதும் மேலும் வண்டி வாங்கலுக்கு கட்டுவதும் போல பழக்கங்கள் இருந்தால் அதனுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.